பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலும் நான் இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். வேதத்திலே நாம் எங்கெல்லாம் பாக்கியவான்கள் என்கிற ஒரு இடத்தை பார்க்கிறோமோ அங்கெல்லாம் அந்த பாக்கியவான்கள் என்பதற்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பொருள்படுகிறது. அப்படியானால் எந்த ஒரு மனிதன் அவன் இரக்க குணத்தோடு கூட இருக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் இறங்குகிறானோ, அவன் தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு தகுதி உள்ளவனாய் இருக்கிறான் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறேன். தாவீது சவுலுக்கு பயந்து ஓடுகிற அந்த நாட்களில் இவர்கள் என்ன செய்வார்கள்? ஆங்காங்கே போய் கொள்ளையடித்து கொண்டு இவர்கள் வருவார்கள். வருகிறதை வைத்து அவர்களுடைய காலங்கள் கழிந்து கொண்டிருந்தன. இப்படி தாவீது சில்லாக்கு என்கிற ஒரு இடத்திலே வந்து அவன் சேருகிறான். அவன் வந்து அந்த இடத்திலே தங்கியிருந்து அங்கிருந்து அவன் வெளியே சோதரம் கொள்ளை பொருளை பெற்றுக்கொள்வதற்காய் அவன் போகிறான். ஆனால் நடந்தது என்ன? அவன் வந்து சேருவதற்கு முன்பதாய் இன்னொரு கூட்டம், அமலேக்கை சேர்ந்த ஒரு கூட்டம் வருகிறார்கள். இந்த சில்லாக்கை பிடிக்கிறார்கள். பிடித்தது மட்டுமல்ல, அதை அக்கினியினால் சுட்டெரித்து அங்கிருந்த ஸ்திரீகள், குழந்தைகள், அதோடு கூட ஆடு மாடுகள், அங்கிருந்த எல்லா பொருட்களையும் அவர்கள் கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது தாவீதோடு கூட இருக்கிற மனுஷரும் தாவீதும் அங்கு வந்து பார்க்கிறார்கள். அந்த பட்டணம் முழுவதும் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அத்தனை பேரும் சிறைப்பட்டு போனார்கள். இப்பொழுது தாவீதோடு கூட இருக்கிற அத்தனை பேரும் தாவீதும் தங்களில் பலனில்லாமல் போகிற வரையிலும் அழுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே சிலர் தங்களுடைய வேதனையின் மிகுதியினாலே தாவீதை கல்லெறிந்து கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். இப்படிப்படுகிற சூழ்நிலையிலே தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் தேவனிடத்தில் விசாரிக்கிறான். கர்த்தரிடத்தில் நான் அந்த தண்டை பின்தொடர்ந்து போகலாமா என்று சொல்லி அவன் விசாரிக்கிற பொழுது அதற்கு கர்த்தர், நீ அதை பின்தொடர், நீ அதை சகலவற்றையும் திருப்பிக் கொள்வா என்று கர்த்தர் சொன்னபடியினாலே தாவீது இப்பொழுது சில பேரோடு கூட, அவனோடு கூட இருந்த ஜனங்களோடு கூட அவன் பின்தொடர்கிறான். இப்பொழுது 600 பேராய் பின்தொடர்ந்தவர்கள் அவர்கள் ஒரு ஆற்றண்டையிலே வருகிறார்கள். அந்த ஆற்றண்டையிலே வந்த பொழுது ஏற்கனவே அவர்கள் சோர்ந்து போயிருந்தபடியினாலே அதற்கு மேல் அவர்களால் அந்த ஆற்றை கடக்க முடியவில்லை. எனவே அங்கே நின்று விடுகிறார்கள். மற்றவர்கள் அவர்கள் அங்கு போகிற பொழுது இதோ ஒரு எகிப்திய மனுஷன் அவன் அங்கே வெளியிலே நின்று கிடக்கிறான். இவன் 3 நாட்கள் சாப்பிடாமலும் குடியாமலும் இருக்கிறான். இவனை பார்த்த உடனே இவருக்கு தாவீதுக்கு அவன் மேலே இரக்கம் வருகிறது. எனவே தான் கொண்டு வந்த சில உணவுப் பொருட்களை அவனுக்கு கொடுக்கிறான். அவனுக்கு உணவுப் பொருட்களை கொடுத்து விட்டு அவன் தெளிந்த பொழுது அவனிடத்தில் கேட்கிறான், நீ எங்கிருந்து வருகிறாய்? நீ எந்த இடத்தான்? நீ யாருடைய வேலைக்காரன் என்றெல்லாம் அவன் விசாரிக்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அமலேக்குடைய வேலைக்காரன் என்று சொன்னதோடு கூட மாத்திரமல்ல, அவன் நான் வியாதிப்பட்ட பொழுது என் எஜமான் என்னை விட்டு போய்விட்டான் என்று சொல்லுகிறான். தாவீது கேட்கிறான், என்னை அங்கே அந்த இடத்திற்கு கொண்டு போய் விடுவாயா என்று கேட்ட பொழுது இதோ அந்த எகிப்திய மனுஷனலாட்ட எகிப்திய சிறுவன் சொல்லுகிறான், என்னை நீர் ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் நான் உம்மை கொண்டு போய் விடுகிறேன் என்று சொல்லுகிறான். தாவீது அவனுக்கு ஆணையிடுகிறான். அவன் அங்கே கொண்டு போய் விடுகிறான். அப்பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் புசித்து குடித்து அந்த மகா பெரிய கொள்ளை நிமித்தம் ஆடிப்பாடி கொண்டிருந்தார்களாம். தாவீது அன்றைய நாள் சாயங்காலம் தொடங்கி மறுநாள் காலையில் வரையும் அவர்களை முறியடிக்கிறான். ஒட்டங்கள் மேலே ஏறி ஓடிப்போன 400 வாலிபர்களை தவிர வேறு ஒருவரும் தப்பவில்லை. தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, பாருங்கள், அந்த எகிப்தியனுக்கு
அவன் இரக்கம் உள்ளவனாய் இருந்தபடியினாலே தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற கிருபை வந்தது. எனவே இன்றைக்கு நாமும் இரக்கம் உள்ளவர்களாய் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அமலேக்கிய தாவீதுடைய எல்லாவற்றையும் சிறைபிடித்து போன போது ஆண்டவரே, அப்பா, ஒரு எகிப்தியனுக்கு தாவீது காட்டின இரக்கத்தின் நிமித்தம் தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு காரியம் அவனுக்கு கைகூடி வந்ததல்லவா? இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரே இரக்கம் உள்ளவர்களாய் தகப்பனே வாழ்ந்து நாங்கள் இழந்து போனவைகளை ஆண்டவரே, நாங்கள் விட்டு போனவைகளை திருப்பிக் கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு கிடைப்பதாக. கூட இருந்த ஆசீர்வதியும் நன்மைகளையும் கிருபைகளையும் தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.